ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 5வது மாதமான மே மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த மே மாதம் முடியறதுக்குள்ள கடைசி நாள் ஒரு அற்புதமான நாளாக வந்திருக்கு. மேவுடைய 31ஆம் நாள் கரெக்டாக ஒரு முக்கியமான நாளாக அமைந்திருக்கு. அன்னைக்கு தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 17ஆம் நாள் கிழமை, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நிறைஞ்ச இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த நாளில் முழு நிலவு தெரிய போகுது. ஆமாங்க, இந்த நாள் தான் பௌர்ணமியானது வருது. இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்புடையதுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் அதில் 2 முக்கியமான நாட்கள் வரும். ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு நிலவு தெரியாது, பௌர்ணமி அன்னைக்கு முழுசாக நிலவு தெரியும். அதனால் இந்த 2 நாளுமே பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்த நாளாக இன்றளவு குறிப்பிடப்படுது. அதனால தான் இந்த 2 நாளில் மட்டுமாவது கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் இப்போ வரைக்கும் செய்யப்பட்டுருக்கு. அந்த வகையில் இப்போ வைகாசி பௌர்ணமி மே 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கு. இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து பலன்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். அதில் ரிஷபராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பலன் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷபராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான பௌர்ணமி பலன்களை தெரிஞ்சுக்குங்க, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் உங்களுக்கு இந்த நாளில் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைந்திருக்குங்கிறதுனால நீங்கள் பரிகாரமாக சிலது இந்த நாளில் கடைபிடிக்கணும். அது என்ன அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல்ல உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன், அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக ஏற்றமான ஒரு பௌர்ணமியாக இந்த வைகாசி பௌர்ணமியில் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மெயினாக நிலுவையில் இருந்த தொகைகள்லாம் வசூலாகும். நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வசூலாகும். அதோடு ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது வருங்கால சேமிப்பிற்கு உதவும். அதனால் இப்போவே ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்குங்க. தேவையான செலவு, தேவையற்ற செலவு என்பதை பிரிச்சுக்குங்க. இப்போ நீங்கள் பிரித்து செயல்படும் போது வருங்கால சேமிப்பிற்கு இது பெரிய உதவியாக இருக்கும். அதோடு பட பரிமாற்றத்தில் கூடுதல் விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். அதோடு அந்த விழிப்புணர்வு இருக்கிறது இழப்புகளை தவிர்க்க உதவும். அதனால் பண பரிமாற்றத்தில் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கிறது இந்த பௌர்ணமியில் ரொம்ப அதிகமாக உங்கள் ராசிக்காரங்க பார்த்துக்குங்க. நீங்கள் எது செய்கிறதாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுங்க. நிதானமான செயல்பாடுகள் தான் நிதிநிலையை சீராக்கும். அதனால் நிதானமாக செயல்பாடுகள் செய்யுங்க. எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதிநிலையை சீராக்கும். சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுக்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் பெற்றோருடைய ஆசி பலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையோடு ஒரு புரிதல் குறைபாடுகள் ஏற்பட்டு விலகும். வாழ்க்கை துணையோடு நிறைய விட்டு கொடுத்து போடும். சுப செய்திகளால் இல்லத்தில் குதூகலமானது நிலவும். மெயினாக சமூக வட்டத்தில் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு கூடும். மதிப்பு கூடும்போது அந்த மதிப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீங்க. அதுக்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வதை கண்டிப்பாக இப்போ மிஸ் பண்ணிடாமல் அதை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. உறவுகள் வகையில் பலப்படக்கூடிய இனிய பௌர்ணமியாக இந்த வைகாசி பௌர்ணமியில் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த டைமை கரெக்டாக பயன்படுத்திக்குங்கிறத இந்த இடத்துல அழுத்தமாக உங்களுக்கு சொல்ல வரேன். அதோடு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்திரமான லாபம் இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்க போகுது. மெயினாக புதிய ஒப்பந்தங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கையெழுத்தாகும். பணியிடத்தில் கூட மேல் அதிகாரிகள் வகையில் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். உற்சாகமும் உங்களுக்கு அளிக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைகிறது.
வேலையில் கூட சில சாதகமான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது. அந்த மாற்றங்களை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பௌர்ணமியில் விடாமுயற்சி எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அது வெற்றியை தேடித்தரும். அதனால் ரிஷப ராசிக்காரங்க இந்த பௌர்ணமியில் எது செய்கிறதாக இருந்தாலும் விடாமுயற்சியோடு செய்யுங்க. அதுதான் வெற்றியை தேடித்தரும். அதோடு கண்ணெரிச்சல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஏற்பட்டு விலகும். இந்த கண்ணெரிச்சலுக்காக கண் சம்மந்தப்பட்ட காய்கறிகள் உணவுகளை நிறைய இப்போ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் அன்னைக்கு மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாத்தி நெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும். அதோடு சந்தன வெள்ளை அல்லது க்ரீம் நிறம் பயன்படுத்துவது மன அமைதியை தரும். ஏதாவது முக்கியமான காரியம் ஏதாவது முக்கியமான வேலை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அன்றைக்கி வெள்ளை சந்தன நிறத்தையும் க்ரீம் நிறத்தையும் பயன்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப மன அமைதியும் தரும். காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆரோக்கியத்தில் அதுவும் கண்ணில் விழிப்புணர்வோடு இருப்பது நல பயக்கும். பால் உணவுகளை சேர்த்து கொள்ளுங்க. அது கண் எரிச்சல் ஏற்படுவதை விலக செய்யும். எந்த அளவுக்கு பால் உணவுகளை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அதனால் பால் உணவுகளை மேக்சிமம் எடுத்துக்குங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதோடு உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய பரிகாரத்தை இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை யாருக்கு தான் இருக்காது? எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை இதுதான். விடாமுயற்சி இருந்தால் பணத்தை வைப்பதற்கே இடம் இருக்காது. அந்த அளவுக்கு பணம் வாழ்க்கையில் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆக்சுவலி அதிர்ஷ்டத்தால் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை யாருக்கு தான் இருக்காது? மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அதிர்ஷ்டசாலியாக அதிக பணம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது. ஏனோ சிலருக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய தந்திர வித்தை கடைசி வர தெரியாமலேயே போகிறது. இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை பயன்படுத்தினீங்கன்னா ₹1 கூட எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்து கொள்ளாதவர்கள் கையில் பணம் உங்களுக்கு சேரும். வருமானம் இல்லாத உங்களுக்கு வருமானம் தானாக தேடி வரும். தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து அதிக லாபத்தை பெற முடியும். இந்த பரிகாரம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பரிகாரம். இந்த பரிகாரம் செய்கிறதோடு உங்களுடைய விடாமுயற்சியும் செய்தீங்கன்னா பணத்தை வைப்பதற்கு இடமே இருக்காது. அந்த அளவிற்கு பணம் நிரம்பி வழியும். அதற்கான ஒரு சூட்சம முறையை பயன்படுத்தி வெற்றி பெற இந்த பரிகாரத்தை பௌர்ணமி அன்னைக்கு செய்திடுங்க. ரிஷபராசி உங்களுக்கு 5ஆம் அதிபதி புதன். ஸோ புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலக பௌர்ணமி அன்னைக்கு துளசி தீர்த்தத்தை பருக வேண்டும். அன்னைக்கு மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும். விஷ்ணு சகஸ்ராமம் கேட்க வேண்டும். இந்த விஷயம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல யோகத்தை பெறுவீங்க. இதுதான் உங்களுக்கான பரிகாரம். இதை செய்து பயன்பெறுங்க. இதை மட்டும் நீங்கள் செய்துட்டிங்கன்னா உங்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கிடைக்குங்க. நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாமே உங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைய முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். அந்த வெற்றி ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க. நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்து ரிஷப ராசிக்காரங்க பயன்பெறுங்க. இதோடு இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை தரிசனம் பண்ணுங்க. பக்கத்தில் புதன் பகவான் எங்கே இருந்தாலும் அங்கே போய் இந்த நாளில் தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பெருமாளை தரிசனம் பண்ண கையோட புதனையும் தரிசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அடைய முடியும். அதனால் புதனை இந்த நாளில் கண்டிப்பாக பார்த்துருங்க. இதுதாங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அடைய முடியும். இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.